மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 27 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி நமக்கு நன்றாக அறிந்த பகுதி, நாம் தெரிந்த பகுதி. இதை குறித்த பாடல் இருக்கிறது. இந்த பாடலை எல்லாம் நாம் பாடி மகிழ்ந்திருக்கிறோம். 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் புத்தி உள்ளவர், இன்னொருவர் புத்தி இல்லாதவர். There are 2 kinds of people here. 2 விதமான மக்கள். எந்த லோகத்திற்கு சென்றாலும் 2 விதமான மக்கள் இருப்பார்கள். எந்த பொருளை எடுத்தாலும் 2 விதமான பொருட்கள் இருக்கும். ஒருவன் புத்தி உள்ளவன், இன்னொருவன் புத்தி இல்லாதவன். இவர்களை குறித்து ஆண்டவராய் இயேசு உவமையாக சொல்லுகிறார். வசனம் 24 சொல்லுகிறது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இவைகளின் படி செய்கிறவன் எவனோ, there is a free will, சுதந்திரம். எவனோ, எவன் இவைகளின்படி செய்வானோ. ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து வலுக்கட்டாயப்படுத்துவதில்லை. நீ கட்டாயமாக இதன்படிதான் செய்து ஆக வேண்டும் என்று அவர் நம்மை வலுக்கட்டாயமாக சொல்வதில்லை. நம்முடைய விருப்பம்தான். அவர் சாய்ஸ், அவர் சாய்ஸ். எங்கு பார்த்தாலும் மால் இருக்கிறது, சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது. ஒரு காலத்திலே கடைகளிலே போய் காசு கொடுத்து 100 கிராம் பருப்பு கொடுங்கள், 1/2 கிலோ சீனி கொடுங்கள் என்று காசு கொடுத்து அவர்கள் பார்சல் பண்ணி தருவார்கள், வாங்கி கொண்டு வருவோம். இப்பொழுது அப்படி அல்ல. கடைக்குள்ளே போன உடனே ஏராளமான ரேக்ஸ் இருக்கிறது. அதிலே எல்லாம் பொட்டலம் போட்டு பேக்கெட் பண்ணி அப்படியே வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எதையும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த விலை உயர்ந்ததோ, விலை உயர்ந்ததோ குறைந்ததோ, எது வேண்டாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகமே சாய்ஸில் தான் இருக்கு. இந்த உலகமே எது வேணுமோ அப்படி நீ செய்ய, என்ன வேணாலும் செய்யலாம். வேதவசனமும் அப்படித்தான் சொல்கிறது. ஆண்டவராய் இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 7ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதியிலே இந்த மலை பிரசங்கத்திலே அநேக காரியங்களை உபதேசிக்கிறார். அப்படியானால் அங்கே அற்புதம் இல்லை, உபதேசம் இருக்கிறது. உபதேசம் இருக்கிறது. இந்த அதிகாரத்திலே இதற்கு முந்தைய வசனத்திலே ஆண்டவர் அற்புதத்தை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரர்களே அப்படின்னு சொல்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வேத ஆராய்ச்சிகளை கற்றுக்கொண்ட ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், அற்புதம் என்பது நாங்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு படி உயர்ந்து நிலைப்படுவதற்காகத்தான் அற்புதம். அற்புதம் மாத்திரமே ஜீவன் அல்ல என்று நாங்கள் தியானித்தோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அற்புதம் செய்திடுவார், அதிசயமும் செய்திடுவார். அது வாழ்க்கையின் எல்லை அல்ல, கடந்து போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றின்படி கேட்டது போல செய்கிறவன் எவனோ. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொன்னது போல இயேசு சொல்லுகிறார், இவைகளின்படி, இவைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ என்று சொல்லுகிறார். 2 நபர்கள் இருக்கிறார்கள், ஒருவன் புத்தி உள்ளவன், ஒருவன் புத்தி இல்லாதவன். இவருடைய நிலைப்பாடு என்ன? 2 பேருக்குமே சத்தியம் சொல்லப்படுகிறது. 2 பேருக்குமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபதேசிக்கிறார். 2 பேருக்கும் ஆண்டவருடைய வல்லமை கொடுக்கப்படுகிறது. 2 பேருக்கும் ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. ஒருவருக்கு குறைவாக கூடுதலாக என்றல்ல. ஏனென்றால் இதே மலைப்பிரசங்கத்தின் அதிகாரங்களிலே 5ஆம் அதிகாரம் இறுதி பகுதிகளிலே குறிப்பாக நமக்கு அறிந்த அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்கப்படுகிற ஆண்டவர். அவர் ஆள் பார்த்து எதையுமே செய்வதில்லை, எல்லாருக்கும் கொடுக்கிறார். இஃப் யூ வில் ரிசீவ் the rain, you will be benefited. அந்த மழையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், பெற்றுக்கொண்டால் நீங்கள் பலனடைவீர்கள். அதை வீணெடுத்து விட்டால் அது உங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவர் எல்லோருக்கும் கொடுக்கிறார், எல்லோருக்கும் சொல்லுகிறார். இவைகளை எல்லாவற்றையும் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அப்படியானால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும்,
ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள், கேட்காதவர்களும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், பெயருக்காத கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆகினாலே கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அதை செய்வதில்லை, பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் அதை செய்கிறார். ஆகினாலே வாய்ப்புகள் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்கள் யார்? வாய்ப்பை உபயோகப்படுத்துகிறவர்கள் யார்? அதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். புத்தி இல்லாதவனை நாம் குறித்து பார்க்கும்போது அவன் கீழ்ப்படியாதவனாக இருக்கிறான். அப்படியானால் அவன் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அவன் இந்த வசனங்களை எல்லாம் கேட்கவில்லையா? கேட்டான். அவன் இந்த வசனங்களை கேட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கவில்லையா? ஜெபித்தான். இந்த வசனத்தின்படி அவன் அற்புதத்தை பெறவில்லையா? பெற்றான். இந்த வசனத்தின்படி அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லையா? சுதந்திரித்தான். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே பாருங்க 21வது வசனம் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனுக்கு பிரவேசிப்பதில்லை. அடுத்த வசனம், அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். யார் இவர்கள்? அற்புதம் செய்தவர்கள். யார் இவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் இவர்கள்? இந்த வார்த்தையினாலே பலம் பெற்றவர்கள். யார் இவர்கள்? இந்த வார்த்தையினாலே வல்லமையாய் ஊழியம் செய்தவர்கள். அந்நாளிலே அவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னோம், ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசினோம், ஜெபித்தோம், அற்புதம் நடந்தது, மரித்தவன் உயிரோடு எழும்பினான், இவ்வளவு வல்லமையெல்லாம் எங்களுக்கு தந்தீர் ஐயா என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அற்புதம் செய்தாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அந்நிய பாஷை பேசினாங்க, கிருபைகள் பெற்றாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணினாங்க, இந்த வசனங்களை தெளிவாக எடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க சொல்ல சொல்ல செய்யணும், நீங்க சொல்லித்தானையா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லாரு, அதிர்ந்து போங்கள். Who can be a righteous person? யார் நீதிமானாக நிற்க முடியும்? யார் நீதிமானாக நிற்க முடியும்? அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோற்றத்திலே லகுவாகத்தான் இருக்கிறது, வாழ்வதற்கு கடினமானது. அது கடினமானது ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக அருளப்படுகிறார். இது கடினமான ஒரு பாதை என்பதனால்தான் தேவ தூதர்கள் நமக்கு அருளப்படுகிறார்கள். இது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை ஆகையால் தான் ஆண்டவர் நமக்காக போராடுகிறார். இது ஒரு ஏமாற்றம் நிறைந்த வாழ்க்கை போல் காட்சியளிப்பது உண்மைதான். ஆகவேதான் அவர் கூடவே இருந்து ஏமாற்றத்தை அவர் மாற்றி மன உறுதியை நமக்கு கட்டளையிடுகிறார். கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேத வசனத்தின்படி அதை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனே செய்கிறவனே. புத்தி இல்லாதவன் ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறுகிறான். ஆண்டவரை சத்தமிட்டு அழைக்கிறான். ராப்பகலாக இரவு முழுவதும் அவன் ஜெபிக்கிறான். பிசாசுகளை துரத்துகிறான், அற்புதங்களை செய்கிறான். இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆயினும் அவனுக்கு அனுமதி இல்லை, ஆயினும் அவன் அங்கீகரிக்கப்படவில்லை. கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின்படி நடக்காமல், வேத வசனத்தை முழுவதும் கேட்காமல் நாம் ஜெபித்து ஒரு அற்புதம் நடக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ஜெபத்தினால் அல்ல. தேவன் அந்த யாருக்காக ஜெபித்து அவர் விடுதலை பெற்றாரோ அவருடைய விசுவாசத்தின்படியே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சவும்பெடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நான் தான் உன்னை சௌபாக்கினேன்னு சொன்னாரா? இல்லை, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல செய்கிறவர்களாய். ஆகவேதான் பிள்ளைகள் இன்னைக்கு வசனம் சொல்லியிருப்பாங்க. எப்படி சொன்னாங்க? உங்களை நீங்கள் வஞ்சிக்காதபடி
திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத வசனம் நமக்காக அருளப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையின்படி என்னால் நடக்க முடியல, உண்மைதான். அது சாமி தெரியாதா? சத்தியமா தெரியும். எனக்கு நடக்க முடியலன்னு அவருக்கு தெரியும். நீ எனக்கு நடக்க உதவி செய்யும் கேட்டா அவர் கரம் குறுகி போன கரம் அல்ல. அல்லேலூயா. அது நீளும் என்னை தூக்கி பிடித்துக் கொள்ளும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நான் அடிக்கடி சொல்வது போல, என்னால் இயலவில்லை என்று சொல்லும் போது உடனடியாக அவருடைய கரம் என்னை தாங்கும். என் காலுக்கு கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உடனடியாக அவருடைய கரம் என் கால்களை தாங்கும். இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, நீங்கள் இந்த எவனோலே யாரா? புத்தி உள்ளவளா, புத்தி உள்ளவளா, புத்தி இல்லாதவளா, புத்தி உள்ளவனா, புத்தி இல்லாதவளா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இரண்டு மனிதர்கள், ஒருவன் புத்தி உள்ளவன், புத்தி இல்லாதவன். புத்தி உள்ளவனை குறித்து முதலாவது வேதவசனம் சொல்கிறது, அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு மனுஷன். கண்மலையின் மேல் ஒரு வீட்டை கட்டின ஒரு மனுஷன். அவனுடைய அஸ்திவாரம் ஒரு பெரிய கற்பாறையாக இருக்கிறது. ஒரு பெரிய வெடிகுண்டே அதில் போட்டால் அது என்ன செய்யாது? உடையாது. அவனுடைய அஸ்திவாரம் கற்பாறையாக இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்திலே அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரம் உறுதியாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்த மனிதன் புத்தி இல்லாதவன். அவனுடைய அஸ்திவாரம் மணல் மேல் இருக்கிறது. ஏனென்றால் அவன் கேட்டால் செய்யவில்லை. அவனுடைய அஸ்திவாரம் மணல் மேல் இருக்கிறது. மணல் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மூளையை குறிக்கிறது. அது வலுவுள்ளதல்ல, அது இதமானது. எத்தனை பேரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். ரொம்ப டென்ஷன் வந்துட்டா மூளையுள்ள நரம்பு என்ன செய்யுது? வீடு வெடிச்சு. ஏன்? அதில் என்ன இல்லை? பலம் இல்லை. தன் மூளையிலே தன் வீட்டை கட்டுகிறவன் சரிந்து விழுந்து விடுவான். எனக்கு அஸ்திவாரமாய் இருக்கிற மூளைக்கல்லாய் இருக்கிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் வீட்டை கட்டினால் அவன் அசைக்கப்படாமல் இருப்பான். அவன் புத்தி உள்ளவன். மனிதரை நம்பி தேவனுடைய ஊழியத்திற்கு வருகிறவர்கள், மனிதரை நம்பி கர்த்தருடைய பணியை செய்ய விரும்புகிறவர்கள் மடிந்து போவார்கள், அழிந்து போவார்கள், சரிந்து போவார்கள். அவர்களால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அது நரம்பு வெடித்துவிடும். மணலுக்கு உறுதி கிடையாது. அது எந்த நேரமும் சரிந்து விடலாம். ஆகவேதான் வெள்ளம் வரும்போது இந்த மணலை சாக்கிலே முழுவதுமாக நிறைத்து அதை அடுக்கி வைப்பார்கள். பார்த்துருக்கீங்களா? நம்ம பகுதியில் ஒரு நதி ஓடுது. அதுக்கு பவுண்டரி கட்டுறதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க? ஒரு இரும்பு ஜாலியில் அதுக்குள்ள கல்லையெல்லாம் என்ன செய்கிறாங்க? நிறைச்சி அப்படியே பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி வச்சாங்க. ஏன் வச்சாங்க? அது ஒன்று சேர்ந்தால்தான் பலம். அதனால தான் ஜாலி போட்டு வச்சாங்க. ஒரு மணலுக்கு அல்லது குறுகிய கற்களுக்கு சுயமாக பலம் வருவதில்லை. அதனோடு கூட சார்ந்து பிசைந்த பிறகுதான் கொஞ்சம் வலுவாகிறது. அதுவும் உடைந்து போகிறது. ஆனால் பாறை அது உறுதியாக இருக்கும். ஆகவேதான் பேதுரு சொல்கிறார், மனுஷரால் தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. Where do we build our own home? நம்முடைய குடும்பத்தை எதன் மீது கட்டுகிறோம்? எப்படிப்பட்ட இடத்தை நாம் கட்டுகிறோம்? இந்த மனித மூளையில் ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்போம் இல்லை? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நல்ல அனுபவத்தோடு நல்ல கைதட்டி பாடும் உற்சாகமாக இருப்போம். பரவசத்தில் அப்படியே மூழ்கிவோம். ஆவியில் நினைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு இடி வந்துச்சுன்னா
அப்படியே என்ன செய்வோம்? பொத்துன்னு விழுந்துருவோம். ஏன்? மனித மூளையிலே கட்டப்படுகிறது, மனித திறமையிலே கட்டப்படுகிறது. மனுஷரை நம்பி காரியங்கள் செய்யப்படுகிறது. உறுதியான நம்பிக்கை இல்லை. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை உறுதியாக நம்புகிறவருடைய வார்த்தையை உறுதியாக நம்புகிறவர்கள் என்றென்றும் அசைக்கப்படாமல் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தி இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொய் சொல்ல வேண்டிய தருணம் வரும்போது அவன் சொல்லுவான், இல்லை இல்லை, நான் உண்மையைத்தான் பேசுகிறேன். அவன் சத்துருவை நீ பகைத்து அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவன் சொல்லுவான், இல்லை இல்லை, சத்துருவை நான் சிநேகிக்கத்தான் செய்வேன். அநியாயமாக ஒரு காரியத்தை செய்ய ஒருவன் தூண்டுவான், அவன் சொல்லுவான், நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நியாயம்தான் செய்வேன் என்று சொல்லுவான். ஏன்? அவன் வாழ்க்கை கற்பாறையிலே கட்டப்பட்டிருக்கிறது. அவன் புத்தியுள்ளவனாக வார்த்தையின்படி செய்கிறவனாக இருக்கிறபடினாலே அவனை ஒன்றும் அசைக்கவே இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டமும் நஷ்டமும் விசுவாசிக்கும் வரும், அவிசுவாசிக்கும் வரும். ஒருவேளை அவிசுவாசி அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு விடுவான், விசுவாசி இன்னும் மீண்டு விடாமல் அப்படியே அழுது கொண்டே இருப்பான். விசுவாசி தன்னுடைய சுயபலத்தினாலே, சொந்த மூளையின் அறிவினாலே அல்லது தனக்கு சாதமாயிருக்கிற